பிசிறுக்கு பழி வாங்கவே 10 நிமிடம். நாம் தமிழர் சீமானின் அடிமடியில் கை வைத்த காளியம்மாள். பிரபாகரனுக்கும் தனக்குமான உறவு குறித்து பல காலமாக சீமான் உருவாக்கி வைத்திருக்கும் பிம்பத்தை ஒரு நொடியில் போட்டுடைத்து சீமானை வெறுப்பேற்றியுள்ளார் காளியம்மாள். பிரபாகரனை தான் சந்தித்து நீண்ட நேரம் உரையாடியதாகவும் அந்த சமயத்தில் பிரபாகரன் தனக்கு ஆமைக்கறி கொடுத்து சாப்பிட வைத்ததாகவும் AK-74 ரக துப்பாக்கியில் புலிகளிடம் பயிற்சி அளித்ததாகவும் சொல்லி வந்தார் சீமான். ஆனால் இதையெல்லாம் வைகோவும் திருமாவளவனும் மறுத்தனர். சீமானுக்கு 8 நிமிடம்தான் கொடுத்தார் பிரபாகரன். அதிலும் போட்டோ எடுத்துக்கொள்ள அனுமதிக்கவில்லை. பிரபாகரனுடன் சீமான் இருப்பது போன்ற புகைப்படங்கள் இருப்பது எல்லாம் ஒட்டு வேலை. பிரபாகரன் எனக்கு மட்டும்தான் துப்பாக்கி பயிற்சிகள் எல்லாம் அளித்தார் என்றார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. 10 நிமிடம்தான் பிரபாகரனுடன் சீமான் பேசினார் என்று பலர் சொன்னாலும் பிரபாகரனுடன் பல மணி நேரம் சந்தித்து பேசியதாகவே வெளியே கூறி வருகிறார் சீமான். பிரபாகரன் புகைப்படங்களை தாங்கி நிற்பதாலும் பிரபாகரன் குறித்து சீமான் பேசி வருவதாலும் பிரபாகரனின் தீவிர ஆதரவாளர் என்று சீமான் காட்டிக்கொள்வதாலும் தான் நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள் பலர் சேர்ந்தனர். இந்நிலையில் மாவீரர் தினத்தில் சீமான் முன்பாக மேடையில் பேசிய நாம் தமிழர் நிர்வாகி காளியம்மாள் இலங்கைக்கு சீமான் படம் எடுக்கத்தான் சென்றிருந்தார். வெறும் படம் மட்டுமே எடுக்க சென்றிருந்தால் தலைவர் பிரபாகரன் தமிழ் தேசிய தலைவராக நமக்குள் புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். இலங்கைக்கு சென்ற சீமான் பிரபாகரனுடன் பேசிய அந்த 10 நிமிட பேச்சுதான் இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது என்று பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிரபாகரனை பல நாட்கள் சந்தித்து பல மணி நேரம் பேசிக் கொண்டிருப்பது போல் சீமான் பேசிக் கொண்டிருக்க வெறும் 10 நிமிடம்தான் என்று காளியம்மாள் சொன்னதும் நாம் தமிழர் கட்சியினருக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காளியம்மாளை அடுத்து பேசிய சீமான் இதை மறுத்தார். இலங்கைக்கு படம் எடுப்பதற்காக சென்ற குழுவினருடன் நானும் சென்றேன். அந்த படத்திற்கான விழாவை தொடங்கி வைப்பதற்காக சென்றேன். என் தங்கை நான் 10 நிமிடம் தான் பேசியதாக சொல்கிறார். என்ன நடந்தது என்பது எனக்கும் தலைவருக்கும் தான் தெரியும், பல போராளிகளுக்கும் தெரியும் என்று பதிலுக்கு விளக்கமளித்தார் சீமான். காளியம்மாளை பிசிறு என்று சீமான் பேசியதாக ஆடியோ வெளியான பின்னர் சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லை என்று கூறப்பட்டு வந்தது. அதற்கேற்றாற்போல் தலைமையின் ஆலோசனை இல்லாமல் தன்னிசையாக செயல்படுகிறார் என்று காளியம்மாளை திட்டுவதாகவும் ஒரு ஆடியோ வெளியானது. தன்னை பிசிறு என்று சொன்ன சீமானை பழிக்கு பழி வாங்குவதற்கு தான் இந்த 10 நிமிடம் என்ற உண்மையை சீமானை வைத்துக்கொண்டே காளியம்மாள் மேடையில் சொன்னதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர்.